அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் சரத் ருது நவம்பர் 30 ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை தசமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், வஜ்ரம் சித்தி நாம யோகங்கள், தைத்துளை நாமகரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கு ஜோதிட தகவலில் திருமண பொருத்தம் பற்றி கூடுதலான விஷயங்களை பார்க்கலாம். திருமண பொருத்தம் எப்படியெல்லாம் பார்க்கப்படுகின்றது, அதில் ஜாதக ரீதியாக திருமண பொருத்தம் பார்க்கணும்னு சொன்னால் அதில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அடுத்து இந்த பொருத்தம் பார்க்குறதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், விதிகள் என்ன, விதிவிலக்குகள் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவான ஒரு விஷயம், அதாவது திருமண பொருத்தம் பற்றிய ஒரு பொதுவான விஷயத்தை, அவசியமான விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக எல்லா பேரண்ட்ஸுக்குமே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், எப்படிப்பட்ட ஆசை இருக்கும், நோக்கம் இருக்கும், கேள்வி இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்குது, அப்போது பையனை தேடிட்டுருக்காங்க. அப்போது ரொம்ப ஒழுக்கமான, நல்லா படித்த, பார்க்க லட்சணமாக இருக்கக்கூடிய, நல்ல குடும்பத்தை சேர்ந்த, நல்ல பண்புள்ள, கெட்ட பழக்கமே இல்லாத, வீடு வாசல் சொத்து சுகம்லாம் இருக்கக்கூடிய தன்னுடைய பொண்ணை ஒரு அப்பா மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி, பொண்ணு மாதிரி பார்த்துக்கிற, தங்களையும் அவங்க பெற்றோர் போலவே தாய் தந்தையாக பார்த்துக்கிற, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி ஒரு பையன் வேணும். அதே போல் பையன் இருக்கான், பொண்ணு பார்க்குறாங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு தங்களை அம்மா அப்பா மாதிரி நினைக்கணும், தன்னுடைய மகனை அப்படி வச்சு மனசில் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்றது கட்டாயம் இருக்கும். கேட்பாங்க. பொருத்தம் பார்க்கும்போது இதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த பொருத்தம் பார்க்குறதுல இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தருக்கு வாழ்க்கை திருமணன்றது அவர் பிறக்கும்போதே நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதில் எந்த அளவிற்கு அவருக்கு கொடுப்பினை இருக்கிறதோ அதை தான் அவரால் அனுபவிக்க முடியும். அப்போது அதை முற்றிலும் மாற்ற நம்மால் முடியாது. மாற்றும்படியான ஒரு ஜாதகத்தை சேர்த்துடலாம் அப்படின்னு நம்ம தேட முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இது மேட்சிங், கம்பேட்டபிலிட்டி, அதாவது பொருத்தம் பார்க்குறோம். நம்ம இந்த இடத்துல நம்ம சிறந்ததாக ஒன்றை தேடலை, அதை தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். த பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை தான், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் வேணும், அப்படிப்பட்ட ப்ரொஃபைல் தான் வேணும்னு சொல்லி இங்கே இடத்துல நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கோ அதற்கு தகுந்த ஒன்றை தான் நம்ம பார்க்கணும். இப்போது கல்யாணம் சொன்னாலே என்னென்னா, அந்த முகூர்த்த புடவை வாங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புடவையை ஒருத்தர் 1000 ரூபாய்க்கு வாங்குறார், ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு வாங்குறார், ஒருத்தர் 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கான மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸ் பிட் நம்ம எடுப்போம். இந்த புடவை காட்டனில் இருந்ததுன்னு சொன்னால், அந்த ப்ளவுஸ் பிட் பட்டில் இருந்தால் பொருந்தவே பொருந்தாது. புடவை பட்டு புடவையாக இருக்குது, அந்த ப்ளவுஸ் பிட் ரொம்ப விலை குறைந்த ஒரு சாதாரணமான ஒரு நூல் இந்த காட்டனில் இருக்குதுன்னு சொன்னால் மேட்சிங்கே இருக்காது, பார்க்க நல்லா இருக்காது. அதுபோல் தான் இந்த பொருத்தம் பார்க்குறது. ஒரு பொண்ணுக்காக பார்க்குறாங்கன்னா, பொண்ணு ஜாதகத்தில் 7ஆம் இடம், கலத்திர பாவம், திருமணம் சார்ந்த வாழ்க்கை, இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால், மிகச்சிறந்த தோஷமே இல்லாத உத்தமமான ஒரு ஜாதகத்தை சேர்க்கவே முடியாது, பொருந்தவே பொருந்தாது. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்கணும். இங்கே என்ன இருக்கோ அதை வச்சுட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். இதுதான் பொருத்தம்ன்றது. இதை முதல்ல நாம் புரிந்து கொள்ளணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம இது போல் பொருத்தம் பார்த்துட்டோம்னா எல்லாமே சரியாயிடும், நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு திருமண வாழ்க்கை கொடுத்துடலாம் அப்படின்னு ஆசைப்படலாம், வேண்டிக்கலாம், முயற்சிக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொருத்தம்ன்றது விஷயமே இதுக்கேற்ற மாதிரி தான். இங்கே என்ன இருக்கோ அங்கே தான், அதுக்கேற்ற மாதிரி ஒன்றை தேடுறது தான். அப்போ ஏன் நம்ம இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அப்படியே பண்ணிடலாமே, இவங்க தான் பிறக்கும்போதே முடிவாயிடுச்சேன்னு கேட்டால், அது பொருந்தணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம பார்க்குறதே. இங்கே ரொம்ப குறைவாக 25% தான் மார்க் கொடுக்க முடியும்னு தோஷம் இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு 100% இருக்கக்கூடிய ஒன்றை பொருந்திட்டால் பொருந்தவே பொருந்தாது. 75 இருந்தால் கூட பொருந்தாது. அதுக்காக தான் நம்ம பார்க்குறது. இது அந்த பார்க்குற நோக்கம் என்னன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அதில் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இதை புரியும் போது.
என்னென்னா, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படிப்பட்ட பையன்தான் வருவாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் பையன் வருவான், அவங்க 2 பேருக்குள்ளே எந்த அளவிற்கு அந்யோன்யம் இருக்கும், இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக விஷயங்களை தெரிஞ்சுக்கும்போது முதல்ல கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் கட்டாயமாக, நம்ம அதில் தோஷம் இருக்குதுன்னு சொன்னோம்னா. ஆனால் ஒரு புரிதல் வந்துடும், அக்செப்டன்ஸ் வந்துடும், அதுக்கேற்ற மாதிரி மனதில் பக்குவம் வந்துடும், அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்போம். அப்போது அந்த பிரிவினை செப்பரேஷன்றது வந்து வரவே வராது. பொருத்தம் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பெற்றோர் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, ஏன் அந்த அந்த கல்யாணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பொண்ணோ பையனோ கூட தெரிந்து கொள்ள வேண்டியதில் மிக முக்கியமான விஷயம் இது தான். நிறைய இருக்குது, அதில் இது தான். என்ன படிச்சிருக்கிறோமோ அந்த படிப்புக்கு தகுந்த வேலைக்கு தான் ஒருத்தர் போய் முயற்சி பண்ணுவார். இது வந்து ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். எனக்கு வந்து மிகச்சிறந்த உத்தியோகம் வேணும்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லும்போது நான் அதை போய் ட்ரை பண்ண முடியுமா? எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லி நாமளே இருந்தோம். அதுபோல் தான் இங்கே வந்து பொண்ணுக்கு பையன் கிடைக்கிறதும் ஒரு பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதும் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இங்கே இருக்கக்கூடிய தோஷங்களை எவ்வளோ முடியுமோ பிராயச்சித்தங்கள் பண்ணி குறைத்து கொள்ளணும், யோகங்களை கூட்டி கொள்ளணும். அதுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்து 2 பேரும் வந்து சேர்ந்து அந்யோன்யமாக இருக்கணும். இதுக்காக பொருத்தம் பார்க்கறது. அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம். கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன், விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சந்திரன். இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கு அதற்கான ஒரு முயற்சியை செய்யலாம். இன்றைக்கு எடுத்து அந்த வெளிநாட்டு அனுமதியெல்லாம் கிடைக்கிறதுக்காக ஒரு படிவத்தை எழுத ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு அதற்கான முயற்சியை செய்யலாம். வெளிநாட்டில் இருக்கிறோம், திரும்ப வந்து சொந்த ஊருக்கு வரணும், அல்லது டெம்பரரியாக வந்து போகிறதுக்கு விடுப்பு வேணும். இங்கே வந்து ஒரு சொத்து அக்ரிமெண்ட் ரெடியாக இருக்கும், டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிவிட்டு ஒரு சொத்தை வாங்கிட்டு திரும்பி போகணும். கல்யாண விஷயங்களுக்காக இங்கே வந்து பொண்ணு பார்க்கணும். இதெல்லாம் இன்றைய நாளில் முடிவெடுக்கலாம், செய்யலாம். இதற்கான முயற்சியை ஆரம்பத்தை, இதற்கான பிளான் பண்ணுறதை இன்றைக்கு செய்யலாம். அஸ்வினியில் பிறந்தவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அந்த முயற்சி அதிர்ஷ்டமாக நடக்கப்பெறுவதை பார்க்கலாம். பரணியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் போராடி பாடுபட்டு தான் இன்றைய நாளை வந்து கடத்த வேண்டியதாக இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து அனுகூலமான பலனை தரவிருக்கிறது. யார் முன்னாடி நீங்கள் வந்து சாதித்து காட்டணும், நின்று காட்டணும், ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, வருமானம் நல்லா தான் வந்துட்டுருக்கு, ஆனால் இது கரெக்டாக போயிடுது. வரவுக்கும் உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கும் சரியாக போயிடுது. எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்கம் வந்ததுன்னு சொன்னால் அதை சேர்த்து வைக்க முடியும், அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது என்ன இன்றைய நாளில் தேடலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கடன் வாங்கி இருந்தால், அது நெருக்கடியாக இருந்தால் அதை அடைச்சிட்டு கொஞ்சம் நெருக்கடி குறைவாக வட்டி குறைவாக இருக்கக்கூடிய வேறொரு இடத்திற்கு கடன் கட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை சிந்திக்கலாம், பிளான் பண்ணலாம். ரோகிணியில் பிறந்தவர்கள் மனதில் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்க, அது கிடைக்கல, அதை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு முடியும். அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு ஏங்கிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்காமல், ஓகே ரைட் இது கிடைக்கல, சரி அப்போது இதுக்கு இன்னொன்றுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனதில் ஒரு முடிவை, சங்கல்பத்தை, வைராகியத்தை கொண்டு வர முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்னேற போகிறீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. இந்த நாளை, இந்த நாளின் நேரத்தை, இந்த நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் ஒரு வேலையை வேண்டான்னு விட்டிருந்தீங்கன்னு சொன்னால், அதன் பிறகு உங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருந்தால் அதே இடத்துலையே ட்ரை பண்ண வேலை கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நடத்த முடியலன்னு சொல்லி விட்டுட்டு வந்திருந்தால், நல்ல நபருடைய துணையை கொண்டு மீண்டும் அதை செய்யலாமான்ற ஒரு முயற்சியை இன்றைய நாளில் செய்யலாம், பலன் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறீங்க, ஒரு லிமிட் உங்களுக்கு இதுதான் ரொட்டீனாக இதுதான் போயிட்டுருக்குன்னா அதிலிருந்து வெளியில் வர ட்ரை பண்ணுவீங்க, அது நல்லதுக்காக.
திருவாதிரையில் பிறந்தவர்கள் பிறர் உங்களை ஏமாற்றினார்கள்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வருவீங்க. புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிறருக்கு உதாரணமாக திகழ்வீங்க, ரோல் மாடலாக இருப்பீங்க. அப்படி ஒரு பேச்சு, உங்கள் வேலையில் ஒரு நளினம், திறன், சாமர்த்தியம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் உயர்ந்த இலக்கு மனசில் வர பெறுவீங்க. நான் ஒரு பெரிய பதவியில் போய் உட்காரணும், நான் பிஜி முடிக்கணும், அதன் பிறகு நான் எம்ஃபில் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வரணும் அப்படின்ட்டெல்லாம் நீங்கள் உயர்ந்த எண்ணங்களை மனதில் வர பெறுவீங்க. வீடு எனக்கு சொந்தமாக வேணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல, இப்படிப்பட்ட ஒரு நகர்ப்புறத்தில், இந்த ஏரியாவில், இந்த ஸ்ட்ரீட்டில் எனக்கு வீடு வேணும் அப்படியே அதை பாயிண்ட் அவுட் பண்ணுறது. அந்த அளவுக்கு உங்களால் இன்றைக்கு உயர்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்க முடியும், நம்பிக்கையோடு சிந்திக்க முடியும். சிந்தித்த பிறகு அதை ஆரம்பிக்கிறது, முயற்சிக்கிறது, அதெல்லாம் சாதகமாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர்களுடைய துணையும் உதவியும் உங்களுக்கு இருக்க பெறுவீர்கள். பூசத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் தனித்து போராட வேண்டியதாக இருக்கும், உழைக்க வேண்டியதாக இருக்கும், ஆனால் வேலை நடக்கும். ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவமும் அறிவும் உங்களுக்கு துணையாக இருக்கும், உதவியாக இருக்கும். சிம்மராசி என்பர்களே, இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. 8ல் சனி சந்திரனுடைய சேர்க்கை. இந்த சந்திரன் சனியுடைய சாரத்திலேயும் இருக்கார். எவ்வளவு நிதானமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஆனால் குழப்பத்தோடு பயத்தோடு இருக்கக்கூடாது. இந்த நிதானத்தை கொடுக்கக்கூடியவர் சனின்னு வச்சுக்கலாம், குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர் கேது. அதனால் இன்றைய நாளில் கேதுவை ஆஃப் பண்ணணும். அந்த கேதுவை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொன்னால், பக்தி மார்க்கம் துணையாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் சிம்மராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இப்போ அப்படி இருக்கா. தசாபக்தி நல்லா இருந்தால் சூப்பராக போய்ட்டுருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் இந்த 8ல் சனி இருக்கிறது அவ்வப்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி உங்களுக்கு தெரிய கொண்டு தான் இருக்கும். பெருசாக குழப்ப மாட்டீங்க. சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி பலமாக இருக்காருன்னு சொல்லும்போது, இந்த சூரியன் ரொம்ப நன்றாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, கேது நல்ல இடத்துல இருக்காருன்னு சொல்லும்போது உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இல்லாதவங்களுக்கு ரொம்ப குழப்பம், ரொம்ப சஞ்சலம், டிப்ரெஷன்ற ஒரு நிலைமை, தூங்க முடியாத ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் அதற்கு தீர்வு பக்தி தான், பக்தி மார்க்கம் தான், வழிபாடு, பிரார்த்தனை தான், பூஜை தான். அந்த பூஜையிலேயே கூட பஜனை, அந்த சுவாமியை நினச்சி ஆனந்தமாக உற்சாகமாக அப்படியே ஆடுறது, பாடுறது, கை தட்டுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அது அவ்வளோ உற்சாகத்தை தரும். இந்த கேதுவோடைய பிடியில் யாரெல்லாம் சிக்கி இருக்கிறீர்களோ, கேது நெகட்டிவாக யாருக்கு ஒர்க் பண்ணுறாரோ அவங்க எல்லாருமே இறை வழிபாட்டை ரொம்ப உற்சாகமாக செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த கேது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாதகமாக மாறிடும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் மிகச்சரியாக செய்ய வேண்டியது இருக்கும். திட்டமிடணும், பிளான் பண்ணணும், முழு கவனத்தோடு செய்யணும். வேலை செஞ்சு முடித்த பிறகு கரெக்டாக தான் செஞ்சுருக்குமான்னு பார்க்கணும். பேசினா கூட நம்ம கரெக்டாக தான் பேசணும். எதிரில் இருக்கக்கூடியவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, தப்பாக எதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அவங்க ரியாக்ஷன் ஏன் இப்படி இருந்தது அப்படின்லாம் இன்றைய நாளில் சிந்திக்க முடியும். பூரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு தீய விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கணும். தீய விஷயங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கான ஒரு அம்சம் இருக்கிறது. தீய பழக்கத்தில் அல்லது தீய வழியில் பொருளீட்டுறதுல இதிலேருந்து விலகி இருக்கணும். உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் யாரையும் எதிர்க்கவோ பகைத்து கொள்ளவோ கூடாது. கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல துணை கிடைக்கக்கூடியது. வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு நல்லா செட் ஆகி 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறது, படிக்கிற இடத்துல ஒருத்தரோடு சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து படித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது, கல்யாண வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தகுந்த வத்து வரன் கிடைக்கிறது, அப்படிப்பட்ட துணை கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது. உத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ பிளைண்டாக அப்படியே நீங்கள் கேட்டுக்கலாம். கட்டாயம் அது உங்களுக்கு பலன் தரும். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கிறதுனால சொல்கிறேன். எப்படின்னா சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட். அப்புறம்
உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவம் 4ஆம் பாவம் எப்படி இருக்கிறது, அந்த ஸ்தான அதிபதிகள் எப்படி இருக்கார்கள் அப்படின்றத வச்சு இதை சொல்கிறோம். ஹஸ்தத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஒரு கிளாரிட்டியோடு எதையும் செய்யணும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு சக்ஸஸ் வெற்றி உண்டு. சித்திரையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயம் உங்களால் பிரச்சனைக்குள்ளானதோ அதை சரிப்படுத்த முடியும். நீங்கள் வந்து ஒரு சாதனத்தை பழுதாக்கிட்டீங்க, ஒரு கருவியை உடைச்சிட்டிங்க, உங்களால் ஒரு ப்ராஜெக்ட் வந்து தப்பாக போயிடுச்சு, ஒரு வேலை கெட்டுச்சுன்னா நீங்கள் அதை சரி பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கும். துளாராசி என்பர்களே, நிறைய படிக்கிறதுக்கும் நிறைய கற்றுக்கிறதுக்கும் உண்டான காலமாக இது இருக்குது. அப்போ யாரெல்லாம் வந்து நான் படிக்க போகிறேன், ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறேன்னு நினைக்கிறீங்களோ, கலை சம்பந்தமான விஷயங்களில், ஒரு விளையாட்டுத் துறையில், அதிலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் வந்து அதை வந்து டெவலப் பண்ணிக்க முடியுமான்னு உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா கட்டாயம் அது உங்களுக்கு கை கொடுக்கும். அதில் நீங்கள் நல்லபடியாக நிறைய கற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு கை கொடுக்கவும் செய்யும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வந்து நல்ல வசதியான விஷயங்களை நோக்கி போவீங்க. நல்ல வசதியான வீடு, வாகனம், கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நோக்கி போவீங்க. சுவாதியில் பிறந்தவர்கள் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் விடணும், எது தேவையில்லாதது அப்படின்றத இன்றைய நாளில் சிந்திக்கலாம். உங்கள் டைமை வந்து எது ஜாஸ்தி எடுத்துக்குது, எங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, எங்கே அதிகம் செலவு பண்ணுறீங்க, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும். அந்த தேவையில்லாத விஷயங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது. விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பீங்க. உங்களுடைய பேச்சு மற்றவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். மற்றவங்களை உங்களால் மிக சூப்பராக கன்வின்ஸ் பண்ண முடியும். அது உங்களுக்கு பலன் தரும், அவங்களுக்கும் பலன் தரும். விருச்சிக ராசி என்பவர்களே, இன்றைய நாளில் அரசாங்க பணிகள் ஏதாவது நடக்கணும்னு சொன்னால் அதற்கான முயற்சி செய்தால் நடந்துடும். உயர் அதிகாரிகள்கிட்ட ஏதாவது வேலை ஆகணும், ஏதாவது பர்மிஷன் வேணும்னா அது கிடைக்கும். அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும்னு சொன்னால் கேட்டால் ஓகே சொல்லுவார், வாங்கி கொடுப்பார். இதெல்லாம் இந்த நாளின் பலனாக இருக்கிறது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நல்ல பலன் இந்த நாளில் மிகச்சிறப்பாக கிடைக்கப் போகிறது. குறிப்பாக விசாகத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து உங்களுக்கு பயன்படக்கூடிய பொருள் வாங்குறது, ஒரு ஃபோன் வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும்னு சொன்னால், அல்லது வந்து ஒரு ஆபரணம் வாங்கணும்னு சொன்னால் இன்றைய நாளில் போய் அதை வாங்கலாம். அது ரொம்ப காலம் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும், உங்கள்கிட்ட இருக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்கள் முடிந்த அளவிற்கு நிதானமாக இருக்க முற்படணும். இன்றைய நாளில் உங்களுடைய பொறுமை உங்களுக்கு தெரியும். என்னால் இவ்வளோ கூட பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் மெச்சுற அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு அது உங்களுக்கு கிடைக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிரயாணங்களை திட்டமிடலாம். வெளியூர் போகிறது, புது விஷயங்களை நீங்கள் வந்து பழக ஆரம்பிக்கிறது, புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் இந்த நாளில் பலனாக இருக்குது. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கு ஒரு சாதனை செய்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க. அதாவது எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாரும் ஏதோ வாழறோம், ஆனால் சில பேர் மட்டும் அந்த வரலாற்றில் சரித்திரத்தில் இருக்காங்கல்ல, அதுபோல் நான் இருக்கணுன்ற அளவுக்கு உங்களுக்கு எண்ணம் வரும். ஏதோ ஒன்றை செய்யணும், எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ராசியாதிபதியினுடைய பலத்தையும் பூர்வ புண்ணியம் பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்களின் பலத்தையும் இன்றைய நாளில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையையும் வச்சு சொல்கிறோம். இது வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். என்ன தான் ஆகுது பார்த்துடலாம், போராடி பார்த்துடலாம், கிடச்சா வந்து மிகப்பெரியதாக இருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கெல்லாம் இன்றைய நாளை நீங்கள் துணிய முடியும். கல்வியில், உத்தியோகத்தில், பிஸ்னஸில், தனித்திறமைகளில் இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆர்வம், ஈடுபாடு இன்றைக்கு உண்டாகும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒன்றை வந்து காலையில் தொடங்குகிறீர்களோ அதை வந்து செய்து முடிப்பீங்க. அதனால் பலன் கிடைக்கும், பெயர் கிடைக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுக்கு எது தடையாக இருக்கிறது, இடையூறாக இருக்கிறது, எது உங்களை முன்னேற விடாமல் செய்கிறதுன்றதை தெரிந்து கொள்ளலாம். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். உங்களை நம்பி உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு, உங்களோட சேர்ந்து வேலை பார்க்குற அளவுக்கு, உங்கள்கிட்ட படிக்கிற அளவுக்கு மற்றவங்க தயாராகி வருவாங்க. மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி உடன் பிறந்தவர்களோடு நீங்கள் வந்து சுமூகமாக இருக்க முடியும்.
கூட பிறந்தவங்களோட ஒத்துமையாக இருக்கிறது, உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை மிகச்சரியாக யாருக்கும் மன வருத்தம் இல்லாமல் அதை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறது அப்படின்ற விஷயங்களை செய்ய முடியும். உடன் பிறந்தவர் வந்து வேறு ஒரு ஊரில் இருக்காருன்னு சொன்னால் போய் அங்கே தங்கி அந்த ஊரில் சுற்றி பார்க்குறது, கோயில் குளம்லாம் போகிறது, அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். நீங்கள் சின்னவராக இருந்தால், இப்போது தம்பியாக இருந்தால் அண்ணன்கிட்ட வந்து இது போல் வீடு வாங்கலான் இருக்கேன், வீடு கட்டலான் இருக்கேன், பொண்ணு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் பேசுறது. அப்போ அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வந்து நிறைய தன்னுடைய அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்லுவார், உங்களை விஷ் பண்ணுவார், உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிப்பார். இப்படி அந்த பாண்டிங் வரும் கூட பிறந்தவங்க மேலே. அந்த விஷயம் இன்றைய நாளில் சகோதரத்துவம் அப்படின்றது நல்லாயிருக்கு. உத்திராடத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பகையை முடிவுக்கு கொண்டு வர முடியும். திருவோணத்தில் பிறந்தவர்கள் குறையிலிருந்து விடுபடுவீங்க. மனசில் ஏதோ ஒரு குறை, சஞ்சலம், கவலை அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ண முடியும். அவிட்டத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பயன்படாமல் இருக்கக்கூடியதை பயன்படுத்துறது. ஒரு மனையை வாங்கி போட்டு சும்மா இருக்குன்னு சொன்னால் அதை எப்படியாவது பயன்படுத்த முடியுமா அப்படின்றத சிந்திக்கிறது. கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுக்கு வந்து பரிசு, பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா கேட்கலாம். ப்ரமோஷன் வேணும்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். சொத்து வாங்கணுன்னா அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம். திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் முயற்சிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது. அவிட்டத்தில் பிறந்தவர்கள் அனுகூலமான நல்ல பலனை அடைய போகிறீங்க. உங்களுடைய கல்விக்குண்டான உத்தியோகம் கிடைக்கிறது. வேலையில் இருக்கும்போது அந்த வேலையில் உயர்வு பெறுவது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல பார்ட்னர் உங்களை தேடி வந்து அப்ரோச் பண்ணி சேர்ந்து நம்ம 2 பேரும் பண்ணலாமா, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது இன்னும் அந்தளவு கொண்டு வரலாமா, ஏன்னா உங்ககிட்ட அந்த குவாலிட்டி இருக்குது, அந்த ஒரு தரம் இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட சிறப்பாக இருக்குது, நீங்கள் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்றுறீங்க, வாடிக்கையாளர் நல்ல பேர் எடுத்து வச்சுருக்கீங்க, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து உங்களை அணுகுவாங்க. சதயத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். திடீரென்று அந்த முடிவை எடுக்காமல் இருந்தால் போதுமானது. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பணமுடை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், பண தட்டுப்பாடு, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோ அப்படின்ற எண்ணம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன ரீதியாக நிறைய எண்ணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. பிள்ளைகளை பற்றிய எண்ணம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். சொத்துக்கள் பற்றிய எண்ணங்கள் ஏற்படும். சில பேருக்கு ஆரோக்கியம் பற்றி இந்த வயசு ஆகுது, இப்போ ஏதாவது மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கலாமா, மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணலாமா, அல்லது இது போல் ஒரு உபாதை இருக்குது, அதுக்கு இது காரணமாக இருக்குமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் யோசிப்பீங்க. அதனால் இன்றைக்கு இது போல் எண்ணங்கள் அதிகமாக வருதுன்னு சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று தெய்வ வழிபாடு செய்து, அந்த ஆலயத்தினுடைய ஸ்தல விருட்சம் இருக்கும் அந்த இடத்துல, அப்புறம் அந்த ஆலயத்தில் குளக்கரை இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக நீங்கள் உட்கார்ந்துருந்தால் ஒரு தெளிவு கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும். புரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தேவையில்லாமல் விசாரம், கவலை மனசில் இருந்ததுன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கு வழிபாடு, தியானம், அல்லது சில பேருக்கு ஏதாவது ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து அப்படி புரட்டி கொஞ்சம் படித்தா கூட ஒரு மாற்றமானது கிடைக்கிறத பார்க்க முடியும். உத்திரட்டாதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினமாக இந்த நாள் இருக்குன்றதை பார்த்துக்கங்க. அப்போ இன்றைய நாள் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னால், புதுசாக ஒரு வாகனம் இப்போ தான் நீங்கள் அதில் இயக்க ஆரம்பிக்க போகிறீங்க, பயன்படுத்த போகிறீங்கன்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை செய்யலாம். அது உங்களுக்கு பலன் தரும். அதுபோல் பெரியவங்ககிட்ட ஆசி வாங்கி அதை செஞ்சாலும் நல்லது. ரேவதியில் பிறந்தவங்க இன்றைய நாள் அனுகூலமான நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க. பிரயாணங்கள் கை கொடுக்கும். ஏற்கனவே முடிவு பண்ண ஒரு விஷயங்களை, பிளான் பண்ண ஒரு விஷயங்களை இன்றைக்கு செய்ய ஆரம்பிக்கும்போது அது மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சோமவாரம், கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம்ன்ற ஒரு விசேஷம், ஏகாதசி விரதம்னு சொல்லக்கூடிய ஒரு விரத நாள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.